நான் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று உண்ணாவிரதம் இருப்பதாக ஒரு நாடகம் ஆடினார். இவர் உண்ணாவிரதமே இருக்கவில்லை என்று உலகத்தில் உள்ள அறிவுள்ள ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும். உண்ணாவிரதம் என்றால் என்ன? எதுவுமே சாப்பிடாமல் 15 நாள் இருந்தா தான் அதுக்கு பேர் உண்ணாவிரதம். சூரியன் மறைகிற வரைக்கும் மக்கள் மத்தியில் உட்கார்ந்து விட்டு ராத்திரிக்கு வீட்டுக்கு போய்விட்டு மறுநாள் காலையில வந்து உண்ணாவிரதம் மேடையில உட்கார்ந்தா இதை எந்த ஒரு மூளை உள்ளவனாவது உண்ணாவிரதம் என்று சொல்வானா? ராத்திரிக்கு வீட்டுக்கு போய் விடுகிறார், காலையில தான் மறுபடியும் அந்த பந்தலுக்கு வருகிறார். நீங்க பாத்தீங்கன்னா கடைசி நாள்ல கொடிய பிடிச்சு ஆட்டுறான். இவ்வளவு வலிமை இருக்குமா? 15 நாளைக்கு உண்ணாம கடந்து ஒருத்தன் கடந்தான்னு சொன்னா, ராத்திரி பகலா 15 நாளைக்கு உண்ணாம கடந்தா மண்டைய போட்டுருமா நேரம். அது வயசான ஆட்கள் செத்து போயிருப்பான். இளைஞனுக்கு கூட முடியாது. 15 நாளைக்கு உண்ணாவிரதம் இருந்தா எப்படி எலும்பும் தோளுமா ஆவானோ அந்த மாதிரி அவரை பாத்தீங்களா? ஊரு உலகம் அம்புட்டு போய் ஏமாத்துகிறான். இத மீடியாவெல்லாம் இந்த RSS கொண்டாந்து பிஜேபியை கொண்டாந்து நிப்பாட்ட இயலாது. அப்ப பிஜேபிக்கு ஆதரவு பிடிப்பதற்காக வேண்டி RSS கைகூலி அண்ணா ஹசாரையே ஒரு ஹீரோ மாதிரி காட்டி அத்தனை மீடியாக்களும் சங் பரிவாரத்தினுடைய கையில் இருக்கிற காரணத்தினால் அது நம்ம ஆட்களும் விளங்காம SMS அனுப்பிட்டு இருக்கிறான். அண்ணா ஹசாரைக்கு பின்னால் அணி திரள்வோம் என்று நம்மளையே மூளைச்சலவை செய்கிற அளவுக்கு செஞ்சு இன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு ஆள் பிடிக்கக்கூடிய அளவுக்கு, நாளைக்கு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அதற்கான ஒரு வலிமையை சேர்த்திருக்கிறார்கள் இந்த மீடியாக்கள். மீடியாக்கள் நினைப்பார்களே ஆனால் கேடுகட்ட இது ஊழல் இல்லையா? ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணுங்கிறிய நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஏமாத்துற விதமாக உண்ணாவிரதம் என்று சொல்லி உண்ணும் விரதம் இருந்தாயே, இது ஊழலா இல்லையா? இது மோசடியா இல்லையா? நீ மக்களை ஏமாத்தினியா இல்லையா? அதுபோல் தண்ணி வேற குடிச்சுக்கிறான் பாக்குற விதமாக. தண்ணியில குளுக்கோஸ கலந்து குடித்தால் பகல்ல கூட நம்ம இது 30 நாள் அதைத்தான் செஞ்சிருக்கிறோம். அடே 30 நாள் நீ இருந்த உண்ணாவிரதம் ராத்திரில போய் தின்னுட்டு காலையில வந்து உட்கார்றிய, அதை விட அதிகமான நேரம் தண்ணி குடிக்காம 1 மாசம் இருந்திருக்கிறோம். தண்ணி கூட குடிக்காமல் 1 மாசம் நம்ம இருந்தோமே, இதுக்கு நிகராக கூட அந்த உண்ணாவிரதம் இருந்துச்சா? அவன் ராத்திரில போய் சாப்பிடுறான், காலைல 9 8 மணிக்கு வந்து உட்கார்றான். 8 மணில இருந்து நம்ம நோம்பு ஆரம்பிக்கிறது இல்லையே, நம்ம சுபுல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதை விட அதிகமான நேரம் பாட்டில தண்ணியை குளுக்கோஸ் கலந்து குடிக்கிறான். பகல் கூட அந்த சோறு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வளவு பெரிய கொடியை பிடிச்சி அசைக்கிறாங்க. 15 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறவனுக்கு கொடியை பிடிச்சி அசைச்சு ஆக்ரோஷமா பேசுறான். பேச முடியுமா? 15 நாள் பட்டினி கிடந்தவனுக்கு கடைசி நாள்ல கூட பேசுறான். இத ஒரு மீடியாவாவது கண்டுகிட்டானா? கண்டுக்கிற கூடாதுன்னு பிளான் பண்ணி தானே நடத்தினது. தெரியாதுங்கிறீங்களா மீடியாக்களுக்கெல்லாம்? அனைத்து மீடியாக்களும் சங் பரிவாரத்தினுடைய கையில் இருக்கிற காரணத்தினால வேண்டுமென்ற இது அண்ணா ஹசாரைக்கு குட்வில் கொடுத்தோம் என்று சொன்னால் அதை பிஜேபி அறுவடை செய்யும். ஏன் ஊழலுக்கு எதிராக நீ லோக்குபாலுங்கிறிய? நீ பிஜேபிக்கார ஆட்சி பண்ண அப்ப நேத்தான் பிறந்தியா? நீ பிஜேபிக்கார ஆட்சி பண்ண காலத்தில் நீ உண்ணாவிரதம் இருந்தியா? அவன் கொண்டு வந்தானா இந்த சட்டத்தை? ஊழலுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வா என்று சொல்லி பாஜகவுடைய வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்துல இவன் உண்ணாவிரதம் இருந்தானா? அப்ப இது எதுக்காக வேண்டி? ஒரு அரசியல் ஆதாயம் அடைவதற்காக வேண்டி பிஜேபிங்கிற கலர்ல போனா மாட்டிக்கிறோம் என்பதற்காக வேண்டி ஒரு பொதுவான ஒரு நல்ல மனுஷன் அவனை காட்டுறாங்க. இந்த மாதிரி பிராடு மக்கள், நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஏமாற்றக்கூடியவர்களை ஒரு நல்ல மனிதன் போல சித்தரிக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது எதனால் சாத்தியமானது? எதனால் இவ்வளவு மக்கள் அவன் திரட்டுகிறான்? எதனால் இந்த பொய்யை மக்கள் எல்லாம் மெய் என்று நம்புகிறார்கள்? மீடியா செய்திகளை கொண்டு போறான். அப்படி எப்படி மீடியாவில் காட்டுறானா? 10 பேர் இருக்கிற காட்டினானா அடுத்து 100 பேர் வந்துடுறான். 100 பேர் நிக்கிறத காட்டுறானா 1000 பேர் வந்துடுறான். 1000 பேர் வர்றதை எடுத்து காட்டுறானா 10,000 பேர் வர்றான். 10,000 பேர் நிக்கிற வீடியோவில் எடுத்து காட்டுறானா 20,000 பேர் வர்றான். இப்படித்தான் ஆள் சேர்க்கிறார்கள். மக்களை மூளைச்சலவை செய்து அவங்களுடைய கோரிக்கையில வென்றெடுப்பதற்காக வேண்டி இந்த மீடியாக்கள், பத்திரிகைகளும் டிவி தொலைக்காட்சி மீடியாக்களும் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கின்றன கண் முன்னாடி